பள்ளம் ரூபத்துல வந்த யமன், பரிதாபமா பறிபோன 2 உயிர்கள். சந்தோஷமா பேசி சிரிச்சு நண்பர்களோட வந்தவங்க அடுத்த நொடி உயிரோட இல்ல. சாலை விபத்துல 2 IT ஊழியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சிவகங்கை மாவட்டம் பையூர் சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்தவர் 33 வயதான கார்த்திக். சென்னையில தனியார் IT நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. தன்னுடைய 2 நண்பர்களோட சேர்ந்து காளையார் கோயிலுக்கு போனவரு அங்கிருந்து சிவகங்கை நோக்கி சொகுசு கார்ல வந்துட்டு இருந்திருக்காரு. கார் கொல்லங்குடி பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு பள்ளத்துல கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. இந்த விபத்துல கார்த்திக் மற்றும் அவருடைய நண்பரான 33 வயதான IT ஊழியரான கலாநிதி அப்படின்றவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. படுகாயம் அடைஞ்ச இவங்களுடைய நண்பரான லோகேஷ மீட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருந்திருக்காங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. உயிரிழந்தவங்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு சோகம் என்னன்னா, இவங்களோட பயணம் செஞ்ச வளர்ப்பு நாயும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கு. இப்படி காளையார் கோயிலிருந்து சொந்த ஊர் நோக்கி வந்துட்டு இருந்த IT ஊழியர்கள் சாலை விபத்துல உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விருதினை மாமனிதர் விருது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து போட்டியிட சொன்னா நீங்க போட்டிடுவீங்களா? அண்ணா அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. மாநாடுல நீங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணா அரசியல் பத்தி எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. சாரி. எங்க அண்ணன் பாலா ஹீரோவா நடிச்ச படம் வெளிவந்துச்சுன்னா உடனே அவருக்கு பெருசா கட் அவுட் வைப்போம் அப்படின்னு இங்க சில பேர் சொல்லியிருக்காங்க. தாம்பரத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் சின்னத்திரை நடிகரான பாலா அவர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு தடபுடலான வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. சென்னை தாம்பரம் சண்முக சாலையில இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பா மாநில தலைவர் சந்திரகுமார் அவர்களோட தலைமையில 25ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தப்பட்டிருக்கு. இதுல ஏராளமான பக்தர்கள் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. விநாயகரை வழிபாடும் செஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளரா சின்னத்திரை நடிகரான பாலா கலந்துகிட்டு இருந்திருக்காரு. பொதுமக்கள் கிட்ட உரையாடி இருக்காரு. அதை தொடர்ந்து நடிகர் பாலா அவர்களுக்கு இந்து புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பா